ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா ஜூலை மந்த் ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த மாதம் உங்களோட எனர்ஜிஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி என்ன கைடன்ஸ் வந்து யூனிவர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதான் வந்து பார்க்க போகிறோம். 2 செட் ஆஃப் பைல்ஸ். பைல் 1 வந்து இந்த ஸ்டோன் பிளாக் வித் ஒயிட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ பைல் 1 இது. அண்ட் பைல் 2 வந்து டார்க் ப்ளூ ஷேட். ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து இன்ட்யூட்டிவாக தோணுதோ அது உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன் எதுவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆஞ்சநேயர் டெக்கில் இருந்து ரெண்டு கார்ட்ஸ், பேஸ் கார்ட் 2 பைலுக்குமே எடுத்து வச்சிடலாம். Pile 1, Pile 2, Pile 1 and Pile 2. ஸோ உங்களோட பைல் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Pile 1 இந்த பிளாக் அண்ட் ஒயிட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். ஸோ போயிடலாம், உங்களுக்குரிய ரீடிங் போயிடலாம். ஸோ இந்த மாதத்துக்குரிய எனர்ஜிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இது ஃபைனலாக பார்க்கலாம். ஸோ உங்களோட எனர்ஜிஸ் இந்த மாதம் எப்படி இருக்கு. Pile 1, Justice, Star, ஓவரால் எனக்கு பாசிட்டிவாக எனக்கு தெரியுது உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது. ஸோ என்ன வந்திருக்கு அப்படின்னா ஜஸ்டிஸ், ஸ்டார் அண்ட் 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 7 ஆஃப் வாண்ட்ஸ், 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து சிலருக்கு ஃபேமிலி க்ரோத், ரிலேஷன்ஷிப், சிலருக்கு வந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ப்ராஃபிட், சேலரி, இல்லை வந்து உடல் ரீதியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஸோ ஹெல்த் வைஸ், அதே சமயம் நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம், அதாவது வந்து ஒரு படிக்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து வேலை பார்க்குறதா இருக்கலாம், ஆசைப்படுற ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். அது வந்து சிலருக்கு வந்து அப்ராடில் போய் வேலை பார்க்கணும், இல்லை வந்து ஒரு மீடியாவில் வந்து பெருசாக வரணும், ஒரு அதாவது ஸ்டார் மாதிரி ஜொலிக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டிங் சம்திங். நீங்கள் வந்து ஒரு பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய கோல் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த ட்ரீம் வந்து நிறைவேறணும் அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் உங்கள்கிட்ட இருக்குது. அதுக்குரிய ஒரு கிளாரிட்டி உங்களுடைய லைஃப்பில் வந்து பேலன்ஸ் கிடைக்க போகுது, ஒரு ஃபேராக கிடைக்க போகுது. அதே மாதிரி பிரிஞ்சவங்க, இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப், சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் ரிலேட்டிவ்ஸ், இந்த பர்சன் வந்து இவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல பதில், ஒரு மன மாற்றம், அவங்க வந்து உங்களை தேடி வர்றதுக்கும் உங்களோட சேர்றதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குங்க. அதாவது வந்து இது வந்து ஒரு எப்படி இருக்குன்னா உங்களுடைய கனவு வந்து இந்த மாதம் நிறைவேற போகுது, உங்களுடைய ஆசைகள் வந்து ஈடேற போகுது. அதுக்குரிய ஒரு பாலமாக நீங்கள் வந்து இந்த மாதத்துக்கு வந்து செயல்பட போகிறீங்க. அந்த எனர்ஜிஸ் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜிஸ் தான் இருக்குது. மேபி இங்கே வந்து ஒரு ரிப்பீட்டடாக வர்ற விஷயம் என்னென்னா ஒரு பொருளாதாரத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. நீங்கள் வாங்கணும்னு நினச்ச விஷயம் வாங்குவீங்க, இல்லை போகணும்னு நினச்ச இடத்துக்கு போவீங்க, இல்லை யாரோ ஒருத்தவங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ண போகிறீங்க, இல்லை உங்கள் லைஃப்க்கு வந்து ஏதோ ஒரு கோல் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகிறதுக்கு, இல்லை அதுக்குரிய ஒரு சூழல் வந்து கொண்டு வரப்போகுது, அதுக்குரிய ரிலேட்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம், ரிலேட்டட் ஒரு சிச்சுவேஷன் சொல்லலாம், உங்களுக்கு சார்ந்து அமைய போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயம், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா, நான் நினச்சது விஷயம் நடக்காதா அப்படின்னு நினச்ச விஷயம் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. அது குடும்ப ரீதியாக, இல்லை நான் வந்து ரிலேஷன்ஷிப்பில், இல்லை ஃபேமிலி க்ரோத்தில், இல்லை வந்து சிலருக்கு வந்து ஒரு மேரேஜ், இங்கே வந்து ஒரு குட் திங்ஸ் நடக்க போகுது. இது வந்து ஒரு ரொம்ப நாளாக வெயிட் பண்ண விஷயம், இல்லை வந்து ரொம்ப நாளாக இதுக்கான ஒரு டைம் எப்போ வரும், இதுக்கான அந்த ஃபர்ச்சூன் எப்போ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்ச விஷயம். இது வந்து ஈஸியான ஒரு விஷ் கிடையாது, ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷுக்கு வந்து ஒரு 10 பேர் சம்மதிக்கணும், இல்லை வந்து 5 பேர் அதுக்குரிய ஒரு ஒப்பீனியன் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ முன்னாடி வந்து உங்களுக்கு ஃபேவராக இருந்திருக்காது, இப்போ வந்து உங்களுக்கு ஃபேவராக அந்த விஷயத்துக்கு அமைய போகுது. இது ஒர்க்கிங்கில் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ சம்திங் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்துக்கு அதுக்கு அக்செப்டன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு
லைஃபே ஒரு சேஞ்ச் ஆகிறதுக்கும் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கும் இன் ஃபேமிலி இன் ரிலேஷன்ஷிப் அண்ட் உங்களுடைய ஒர்க்கிங்கில் பென்டக்கிள்ஸில் சம்திங் உங்களுடைய க்ரோ தெரியுது. சிலருக்கு பசங்க மூலியமாக ஒரு அரவணைப்பு தெரியுது. இல்லை அதாவது வந்து சிலர் வந்து அப்ராட் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வந்து பசங்களை பார்த்துட்டு வர்றதுக்கு, இல்லை அவங்களுக்கு அவங்க மேரீடாக இருப்பாங்க, ஊரில் இருப்பாங்க, அவங்கள போய் பார்க்கணும், ரொம்ப நாளாக பார்க்கணும், இல்லை அவங்க உங்களை பார்க்குறதுக்கு வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. சிலருக்கு வந்து சொத்து பிரச்சனை இருக்குது, இல்லைக்கு வந்து ஒரு பில்டிங்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா அதில் வந்து ஒரு நிவர்த்தி ஆக போகுது. சம்திங் உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது. அதை தாண்டி நீங்கள் வெளியே வர போகிறீங்க. அந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்க போகுது. இந்த நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. அது சிலருக்கு மேரேஜ் கூட இருக்கலாம், சிலருக்கு வந்து மேரேஜ் கூட ஃபிக்ஸ் ஆகிறது இருக்கலாம். ஒரு நல்ல இடத்துல இருந்து அமையறதுக்கும் சேர்றதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவரால் பாசிட்டிவான ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய பயமும் ஒரு பெருசாக இங்கே வந்து பாஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்லை, அதே மாதிரி எமோஷ்னலாகவும் பெருசாக இங்கே இல்லை. ஸோ உங்களுடைய கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஒரு பார்த்துட்ருக்கீங்க, அதாவது எதிர்நோக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக காத்துட்ருக்கீங்க, இப்போ இந்த சுச்சுவேஷன் நடக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு இது தான் உங்களுடைய பைபிள்லேருந்து எனக்கு தெரியுது. ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் எப்போ நடக்கும் அந்த மாதிரி தான் ஒரு வெயிட்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. அது நடக்க போகுது. இந்த மாதம் உங்களுக்கு வந்து அந்த சம் சான்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. ஓகே, ஸோ இது வந்து சிலருக்கு இப்போ தொழில் அப்படின்னா, இப்போ பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு அதர் ஒரு அன்னோன் பர்சன் மூலியமாக உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக அது வந்து ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க மூலியமாக எனக்கு வந்து அந்த அப்ரிஷியேஷன் கிடச்சிச்சு, இவங்க மூலியமாக அந்த எனக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு, அந்த மாதிரி ஒரு பர்சன் அமைகிறதுக்கும், இல்லை கிளைண்ட்டாக வர்றதுக்கும், இல்லை வந்து அவங்க மூலியமாக உங்களுடைய ஸ்தாபனம் வந்து ஒரு முன்னேற்றம், இல்லை பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு இங்கே சான்சஸ் அதிகம். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அதெல்லாம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்துருக்கீங்களா, இல்லை அவங்கள மீட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை அவங்களோட பழகிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரியும் எனக்கு தெரியல. புதுசாக நீங்கள் வந்து ஒருத்தவங்கள வந்து நியூ ஜாயினிங் அப்படின்ற மாதிரி தெரியுது. அவங்களோட புதுசாக நீங்கள் வந்து சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து ஒர்க்கில் வந்து ஒரு பெருசாக அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பில் இருக்குது. சிலருக்கு வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் அந்த மாதிரியும் இருக்குது. சம்திங் ஒரு விஷயத்தை வந்து ஒரு புதுசாக அடி எடுத்து வைக்க போகிறீங்க. அது உங்கள் லைஃப்பில் வந்து எது வேணாலும் இருக்கலாம், அது உங்கள் லைஃப்பில் வந்து நடக்க போகுது. அது வந்து ஒரு பெருசாக நெக்ஸ்ட் ஒரு இதுக்கு போகிறதுக்கும் உங்களுடைய நல்லதுக்கு அப்படின்ற மாதிரி தான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு நல்லதாக தேடி வரப்போகுது. அந்த உங்கள் லைஃப்க்கு வந்து ஒரு பெருசாக அவங்களுக்கு வந்து மாற்றங்கள் கொண்டு வரப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு மெசேஜஸ் தான் இங்கே வந்திருக்கு உங்களுடைய இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது. ஓகே, உங்களுக்கு வந்து ஹனுமர் என்ன மெசேஜ், என்ன ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு வந்து எம்ப்ரேஸ் சேஞ்சஸ். நான் என்ன சொன்னேன் அதான் வந்திருக்கு. ஸோ எம்ப்ரேஸ் சேஞ்சஸ் as a path to growth. As I underwent many transformation in my journey, be open to new experiences and personal evolution. நான் என்ன சொன்னேனோ அதான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கார்டு வந்து ஒரு சம்திங் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு உங்கள் லைஃப்பில் வந்து அதிகமாக தெரியுது. முக்கியமாக பென்டக்கிள்ஸில் வேலையில் ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுல ஒரு சேஞ்ச் நீங்கள் பண்ணி பார்க்கலாமே, ட்ரை பண்ணலாமே, இது நல்லா ஆகும்னு எனக்கு மனசுக்கு தோணுது அப்படின்ற மாதிரியும் சிலருக்கு இருக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு பெருசாக ட்ரீமாக இருந்த விஷயம், பெருசாக நீங்கள் ட்ரீம் பண்ண விஷயம் வந்து நடக்க போகுது. அது வந்து யாராவது ஒரு நல்ல மனித ரூபமாக உங்களுக்கு வந்து பட்சியம் இல்லாதவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப் கிடைக்க போகுது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ ரெமெடி என்ன அப்படின்னா, டிஸ்போஸ் ஓல்ட் ஸ்டஃப் விச் இஸ் நாட் யூஸ்ட் எனி மோர், அலோ ஸ்பேஸ் ஃபார் நியூ பிளஸிங்ஸ். எஸ், சூப்பராக இருக்குங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வா, சூப்பராக இருக்குது இந்த கார்ட். செகண்ட் பார்க்கலாம் என்ன வந்திருக்கு அப்படின்னா, கிராட்டிடியூட். ஸோ கிராட்டிடியூட் ஃபார் த பிளஸிங்ஸ் இன் யுவர் லைஃப் as I was grateful for the opportunity to serve Rama. Appreciation amplifies positive energy and attracts more blessings. எஸ், நீங்கள் வந்து கிராட்டிடியூடாக இருங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு கிடைச்ச விஷயத்துக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு நினச்சிக்கோங்க. இதை தாண்டியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஹோப் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணுங்கள், யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், அதான் சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து என்ன உங்களுக்கு ரெமெடி சொல்லியிருக்காங்கன்னா, கீப் எ கிராட்டிடியூட் ஜேர்னல் அண்ட் டூ ரைட் வாட் யூ ஆர் தேங்க்ஃபுல் ஃபார் அன் டெய்லி பேசிஸ். ஸோ ஒரு பேப்பரில் நான் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன லைஃப்பில் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக கிடச்சிச்சோ, உங்களுக்கு சின்ன பிளெஸ்ஸிங்கோ ஒரு பெருசாக அது எது வேணாலும் இருக்கலாம். அது சின்னதாக இருந்தால் கூட ஓகே, ஆனால் உங்கள் மனசுக்கு வந்து அது சந்தோஷமாக இருந்திருக்கணும். அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸை வந்து நீங்கள் எழுதிட்டே வாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் கிடச்சிச்சு, எனக்கு நான் இதுக்கு வந்து கொடுத்து வச்சவன், நான் இந்த மாதிரி இது கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம்லாம்
எழுதுங்க. ஸோ நீங்களே படித்து பாருங்கள் அது எப்படி இருக்குது. அதுக்கே பெரிய ஒரு விஷயம் தான். உங்கள் லைஃப்பில் இவ்வளோ இது கிடச்சிச்சு. ஸோ எப்போவுமே கிடைச்ச விஷயத்துக்கு வந்து கிராட்டிடியூடாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்குது. அதுதான் இங்கே சொல்ல வர்றாங்க. இன்னும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க போகுது அது. ஓகே, ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, pile 2 டார்க் ப்ளூ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். இந்த மாதத்துக்குரிய எனர்ஜிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய கைடன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுடைய எனர்ஜிஸ் பார்க்கலாங்க. ஸோ உங்களுடைய எனர்ஜிஸ் இந்த மாதத்துக்குரியது ஸ்டார். ஓகே, ஏஸ் ஆஃப் வான்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். Knight of Wands. Knight of Wands, Magician. சம்திங் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அதிகமாக ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து சேஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த விஷயத்துக்கு நீங்கள் சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கு நிறைய டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்குரிய ஒரு பிஹைண்ட் த சீன் சொல்லலாம். ஸோ நிறைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ரேயர்ஸ் அந்த மாதிரி எனக்கு தெரியுது. பட் பண்ணி டயர்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் நீங்கள் விடுறதில்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. எனி சிச்சுவேஷன் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்துக்கு நீங்கள் அதிகமான ஒரு மெனக்கெடுறீங்க. பட் அந்த விஷயம் ஒர்க் ஆகுதா அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த விஷயம் என்ன சொல்கிறது, அந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு சாஃப்ட் கார்னராக இருக்கீங்க. ரொம்ப தவிக்கிறீங்க, கிடைச்சே ஆகும்னு நினைக்கிறீங்க, இல்லை அது வந்து வேணும்னு அவனை ஒரு அடம் பிடிக்கிறீங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயம் எப்படி இருக்குன்னா ஒரு ரன் பண்ணிகிட்ருக்கு. அந்த விஷயத்துக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ஈவிருக்கம் இல்லாமல் அது நடந்துக்குது அப்படின்ற மாதிரி தான். ஸோ சம்திங் அந்த விஷயம், ஏன்னா இங்கே எம்பரர் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து உங்களுடைய ஒரு மனசை வந்து இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை இந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு அமைய மாட்டேங்குது. இது சிலருக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு வீடு, ஒரு பூமி சம்மந்தப்பட்ட விஷயம், லேண்டு, ஃபேமிலி, இல்லைனா வந்து ஏதோ ஒரு சிலருக்கு மேரேஜ் கூட இருக்கலாம். மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னா மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் டெம்பிள் போயிட்டு வாங்க, இல்லைனா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ஆண்டாள் டெம்பிளுக்கு வந்து ஒரு தடவை போயிட்டு வாங்க. ஸோ சம் சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து நடக்கும். இல்லை ரிலேஷன்ஷிப் நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் சேஸ் பண்ணுறீங்க, இல்லை அவங்க வந்து பேச மாட்டேங்கிறாங்க, பிளாக்ல இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி எனர்ஜி தான் இங்கே வருது. ஸோ நீங்கள் துரத்துறீங்க, பட் அவங்க வந்து உங்களை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க, அவங்கள வந்து காக்க வைக்கிறாங்க, அவங்கள வந்து அந்த மாதிரி தான் எனக்கு இந்த எனர்ஜி வருது. சிலருக்கு வீடு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கலாம். சம்திங் உங்களுக்கு அங்கே வந்து ஏதோ ஒரு உங்களுக்கு முடிஞ்ச விஷயம்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, பட் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு எது பிடிக்காம கூட இருக்கலாம் அங்கே. ஸோ உங்களுக்கு வந்து அமைய மாட்டேங்குது, இல்லை வீடு பார்க்குறீங்க, இல்லை வந்து சம்திங் ஒரு ஆல்ரெடி ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகளில் பக்கத்து இருக்கிறவங்க நைபர்ஸ் மூலயமா அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கு போயிட்டுருக்கலாம். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் முருகன் டெம்பிள் போயிட்டு வாங்க, 11 வீக்ஸ் போயிட்டு வாங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற டெம்பிள், இல்லைனா வந்து அறுபடை வீடு, ஏதாவது ஒரு வீடு போயிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து இந்த இதில் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. சம்திங் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. மேபி உங்களுக்கு செவ்வாய் கேது சேர்ந்துருக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில், இல்லை வந்து கேது திசை, இல்லை செவ்வாய் திசை, புத்தி, கேது புத்தி அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கலாம். 7 சீரிஸ் 9 சீரிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கலாம் நீங்கள். ஸோ நட்சத்திரம் கூட அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சம்திங் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வந்து சாஃப்டாக தான் அணுகுறீங்க. அதை வந்து எனக்கு வேணும், என் லைஃப்பில் வந்து அது வேணும், அந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து பின் தொடர்ந்துட்டுருக்கீங்க. இல்லை இந்த விஷயம் எப்போ முடியும், எப்போ வெளியே வரலாம், இவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, சண்டை போடுறாங்க தெரியுது, ஆனால் வந்து என்னால் வந்து எந்த பண்ண முடியலை, நான் வந்து ஆசைப்படுறேன், பட் என்னால் எந்த மூவும் என்னால் பண்ண முடியலை, வந்து எக்கனாமிக்கலும் என்னால் வந்து பண்ண முடியாது, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி வருது. நான் ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியலை. அவங்களுடைய பேச்சுக்கு வந்து நான் கட்டுப்பட்டு இருக்க வேண்டியிருக்கு, அவங்களுடைய ஒரு டிமாண்டுக்கு வந்து நான் அகென்ஸ்ட் பண்ண முடியலை, என்னால் வந்து அவங்களோட ரூல் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரியும் சிலருக்கு இருக்கலாம். ஸோ சம்திங் ஒரு மிக்சடான வைப் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வந்து அது காம்பினேட் என்ன அப்படின்னா ஒரு மனசு நிம்மதியாக இருக்க முடியல, திருப்தியாக இருக்க முடியல, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் உங்ககிட்ட இருந்து எனக்கு வருது. சிலருக்கு வந்து ஒரு எக்கனாமிக்கலாக சுச்சுவேஷன் வந்து எனர்ஜி வைஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, எனக்கு வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களால் முடியலை, ஒரு நல்ல வேலைக்காக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ அப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா முருகன் டெம்பிள் போயிட்டு வாங்க, கந்தசஷ்டி கவசம் படிங்க, இல்லை வந்து வேல்மாறல்
அந்த ஒரு இது படிங்க. ஓகே, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஏதாவது விட்டு இருக்கீங்க, இல்லை பண்ணணும்னு நினச்சிங்க ஆனால் நீங்கள் வந்து பண்ணலை அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக பண்ணி முடிச்சிடுங்க. ஸோ இது வந்து அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் எனக்கு இந்த கார்ட்ஸில் எனக்கு தெரியுது. ஓகே, இல்லைனா சிலருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன சொல்கிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கூட சிலருக்கு இருக்கலாம், சிலருக்கு ஒரு கரெக்டாக ஒரு இதில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த கோயிலுக்கெலாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு வாங்க. ஓகே, ஸோ சேஞ்சஸ் கிடைக்கும். பாலபிஷேகம் வந்து முருகனுக்கு வந்து பண்ணலாம் நீங்கள். ஸோ நல்லபடியான ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகேம்மா, சஷ்டி விரதம் இல்லைனா சிலருக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் பிரச்சனை இருந்துச்சுன்னா சஷ்டி விரதம் நீங்கள் இருக்கலாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சஷ்டி விரதம் அப்படின்றது குழந்தைக்காக மட்டும் இல்லை பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட, இல்லை வீடு சம்மந்தப்பட்ட, இல்லை எது இங்கே நான் என்ன பிரச்சனை சொல்லணும் அதுக்கு நீங்கள் வந்து இந்த சஷ்டி விரதம் கூட நீங்கள் இருக்கலாம். கண்டிப்பாக அந்த சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க, நிறைய பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணி டயர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த பர்சன் இருக்காங்க, அந்த சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அது உங்களால் அந்த மீறி எதுவும் பண்ண முடியல. ஒரு வருத்தம் எனக்கு தெரியுது, அந்த வாய்ப்பு எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ வேறு என்ன கார்டு வருது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ 3 கார்டு பார்த்துலாம். எஸ், நான் சொன்ன விஷயம் தான் 8 of Swords. உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குது, ஒரு நல்ல விஷயம் உங்களோட லைஃப்பில் வந்து இருக்குது. ஸோ இந்த நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்கன்னா, என்னால் எதுவும் முடியலை, என்னால் எதுவும் பண்ண முடியாது போல், இதே மாதிரி தான் போகும் போல் அப்படின்றலாம் நினச்சி நீங்கள் வந்து அமைதியாக இருக்கீங்க, ஒரு கண்ட்ரோல்டாக இருக்கீங்க, இந்த ஜோன் விட்டு வெளியே வர முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து மனசில் நினச்சிங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து ஜெயிக்க முடியும். இந்த ஏதாவது ஒரு அடம் பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி தான். ஸோ இது வந்து நீங்கள் வந்து மேலாப்பில் நீங்கள் வந்து அது வந்து இது பண்ணுறீங்க. பட் அது வந்து சப்கான்சியஸாக சில விஷயத்தை தாண்டி வரணும், இல்லை சில விஷயத்தில் இருந்து தப்பிக்கணும், சில விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். இதுக்கு வந்து இங்கே விக்ட்ரி அப்படின்றதான் இருக்குது, உங்களுக்கு சக்ஸஸ் தான் இருக்குது. கொஞ்சம் இதிலேருந்து கொஞ்சம் கிளாரிட்டி நீங்கள் உங்களுக்குள்ளேயே அந்த பிரச்சனை என்ன, இதுக்கு வந்து என்ன கிளாரிட்டி பண்ண முடியும், எப்படி இதை வந்து சால்வ் பண்ண முடியும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதிலேருந்து தப்பிக்க முடியும், இதிலேருந்து வந்து ஜெயிக்க முடியும். அதுதான் இங்கே சொல்ல வர்றாங்க. ஸோ இதுதான் உங்களுடைய எனர்ஜிஸ். கண்டிப்பாக நாங்கள் சக்ஸஸ் இருக்குது. அது வந்து உங்களுடைய மனசு தைரியம் பொறுத்து தான், உங்களுடைய கரேஜ் பொறுத்து தான் அந்த சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவே இருக்கீங்க அப்படின்னா இது வந்து இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு கஷ்டம். ஸோ இதை தாண்டி நீங்கள் தைரியப்படுத்திக்கணும். உங்களை நீங்கள் தைரியப்படுத்திக்கும் போது இந்த ஒரு சேஞ்சஸ் நீங்கள் எப்படி பாசிட்டிவாக கொண்டு வந்து நினைக்கிறீங்களோ அதை வந்து கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ உங்களுடைய ஹனுமர் கார்டு என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு என்ன, பர்ன் ஈகோ. ஃபர்ஸ்ட் கார்ட் பர்ன் ஈகோ வந்திருக்கு. பர்ன் அவே யுவர் ஈகோ லைக் ஐ பர்ன்ட் லங்கா for true transformation. Let go of pride and arrogance to allow for personal growth. எஸ், இங்கே பர்சனல் க்ரோத் அதுதான் நான் சொன்னேன். உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி வேணும். ஸோ அதில் வந்து யார் தப்பு யார் வந்து ஜென்யூனாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே பர்ன் ஈகோ அப்படின்றது வந்திருக்கு. சில விஷயத்த வந்து நாமளே தப்பு பண்ணியிருந்தாலும் அது வந்து நான் ஒத்துக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட இங்கே இருக்கலாம். ஸோ அதனால் வந்து சில விஷயங்கள் வந்து உங்களை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு கூட இருக்கலாம். ஸோ சில விஷயம் வந்து சமாளிச்சுட்டு போகிறதும், இல்லை சில விஷயம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிறதும் இந்த சிச்சுவேஷன்லேருந்து வந்து வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரியும் இங்கே இருக்குது. ஸோ ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து மிஸ்டேக் இருந்துச்சு, உங்களுக்குள்ளே அந்த மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெளியே வந்தால் அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். லெட் கோ ஆஃப் ப்ரைட் அண்ட் அரகன்ஸ் டு அலோ ஃபார் பர்சனல் growth. ரெமெடி டொனேட் டு சேரிட்டி ஆன் டியூஸ்டேஸ். சேரிட்டி ஏதாவது வந்து கொடுங்க டியூஸ்டே அன்னைக்கு. உங்களுக்கு செவ்வாய் அதுதான் இங்கே வந்திருக்குங்க. எப்படி வந்திருக்கு பாருங்கள், இங்கே எம்பரர் அண்டு ஏதோ நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கீங்களா, ஏதோ அந்த மாதிரி தான் எனக்கு அதிக இது தெரியுது. ஸோ குலதெய்வம் புகராக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஸோ அதுதான் இங்கே அதுதான் கனெக்ட் ஆகுது. ஃபேமிலி, பூமி, நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ சண்டைகள், ஸோ கோபம் அந்த மாதிரிலாம் இங்கே இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. சில விஷயத்த வந்து ஒரு யார்கிட்ட கரெக்ட் அப்படின்னு பார்த்துட்டு இங்கே விட்டு கொடுத்துட்டு போகிறது பெட்டர். அதே மாதிரி அந்த விஷயத்தை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகிறது பெட்டர். அது மூலியமாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். அதில் வந்து ஈகோ பார்க்காதீங்க. சிலருக்கு வந்து இது ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுக்கு சொல்லலாம், சிலருக்கு பிளட் ரிலேஷன் கூட இங்கே இருக்கலாம், கூட அவங்களுக்கும் சண்டை இருக்கலாம். சிலருக்கு வந்து பிரதர் சிஸ்டர்ஸ் கூட இருக்கலாம், சிப்ளிங்ஸால் கூட உங்களுக்கு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரியும் போயிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ சம்திங் இது வந்து அனாலிட்டிக்கலாக புரிஞ்சு இந்த விஷயத்தை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி சேரிட்டி நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் டியூஸ்டேஸில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு தொண்டு அது வந்து ஒரு இதை கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஸோ ஒரு பிரசாதமாக, இல்லை வந்து கோயிலுக்கு போய், இல்லை ஏதாவது ஒரு சார்ட் உங்களுக்கு போய் இல்லாதப்பட்டவங்களுக்கு வந்து காசு, இல்லை வந்து
சாப்பாடா மூலியமாக அதுக்கு வந்து பிளட் டொனேட் கூட சொல்லலாம். ஸோ பிளட் டொனேட் பண்ணிங்கன்னா அப்படின்ற கூட ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பண்ண முடியும்னா பண்ணுங்கள். முக்கியமாக ஹனுமார் டெம்பிள் நீங்கள் போயிட்டு வரலாங்க. ஹனுமார் டெம்பிள் போயிட்டு வாங்க சாட்டர்டே, இல்லைனா வந்து டியூஸ்டே கூட நீங்கள் போயிட்டு வரலாம். சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய லைஃப்பில். ஸோ நெக்ஸ்ட் கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கார்டு என்ன, பில்ட் ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப். என்ன வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு. Integrity is the foundation of trust, as Rama trusted me implicitly because of my honesty. Uphold ethical principles. எஸ், இங்கே வந்து மெயினாக அதுதான் உங்களுக்கு வந்து இப்போ பொறுத்த வரைக்கும் உங்கள் மன ஆறுதலுக்காவது உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில், அதாவது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க, அவங்களோட ரொம்ப நாளாக சண்டை போட்டிருக்கலாம். இது வந்து ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், பேரண்ட்ஸ், இல்லை வந்து சொந்தக்காரவங்க யாரை வேணாலும் இருக்கலாம், இல்லை வந்து சிலர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் இந்த பில்ட் அப்படின்றது வந்து வேணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஸ்ட்ராங் பில்ட் அப்படின்றது வேணுங்க. ஸோ நல்லபடியாக அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், பில்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஈகோ தேவையில்லை, சண்டை தேவையில்லை, கோவம் தேவையில்லை. சில சமயம் விட்டு கொடுத்துட்டு போகிறது கூட இங்கே அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து தக்க வச்சுக்கும். அது எப்படின்னா ராம் அண்ட் ஹனுமர் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடாக அந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் இருக்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அவங்கள நீங்கள் குறை சொல்லும்போது அவங்க உங்களை குறை சொல்லுவாங்க, அவங்களோட நீங்கள் சண்டை போடும்போது அது வந்து அந்த பிரிவினை அப்படின்றது வந்து பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு அந்த மாதிரி வைப் தான் எனக்கு இருக்குது. ஸோ 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கலாம், 2 பேரும் அந்த ஒரு மிஸ்டேக் வந்து ஜாஸ்தி பண்ணிட்டு போயிடுங்க, கம்மி பண்ணுறது பதிலாக அது மேலே மேலே போயிட்டே இருக்குது. பிளட் ரிலேஷன் இல்லைனா வந்து சரௌண்ட்ஸ் கூட இருக்கலாம், அவங்க வீடு சரௌண்ட்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். சம்திங் இது வந்து புரிஞ்சு அந்த விஷயத்தை சால்வ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இது வந்து உங்களுக்கு தான் கஷ்டம் கொடுக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அதிகம் காமிச்சிருக்கு. நீங்கள் தான் அதுக்காக கஷ்டப்படுறீங்க. ஏன் இந்த பிரச்சனை, அவங்க ஜாலியாக கூட இருக்கலாம், அது பண்ணிவிட்டு அவங்க ஜாலியாக கூட இருக்கலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் ரொம்ப மனசு வறுத்துக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க. மேபி நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அதுக்காக நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அந்த விஷயத்துக்காக. பட் அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க. அது வந்து ஒரு ரிலாக்ஸாக எடுத்துக்காமல் ஒரு இதில் வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி அந்த விஷயத்தை வந்து பெருசாக எடுத்துக்கிறீங்க. சின்ன விஷயத்தை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனை வந்து பெருசாகிடுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பெருசாக எடுத்துக்காமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணுங்கள், நல்லபடியாக பில்ட் பண்ணுங்கள். ரெஸ்பெக்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் அண்ட் பி கிரேட்ஃபுல் ஃபார் தெம் இஃப் தே ஆர் நாட் குட். கிரேட்ஃபுல் டுவர்ட்ஸ் த லேர்னிங் இட். என்ன வந்திருக்கு பாருங்கள், இஃப் தே ஆர் நாட் குட் grateful towards the learning it brought. எஸ், அதான் சொல்லுவாங்க. சப்போஸ் அவங்க நல்லா இல்லை அப்படின்னாலும் அந்த அந்த லெசன் அவங்க மூலியமாக நீங்கள் கற்றுக்கிட்டுறது அதுவே வந்து உங்களுக்கு அது பெரிய ஒரு இதுதான், படிப்பினை தானே. ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட ஒரு ரிலாக்ஸ் இல்லாமல் இருக்கீங்க. முக்கியமாக ஸ்பெடிகம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்பெடிகம் போட்டுக்கிட்டால் உங்களுக்கு வந்து ஒரு கூல் எனர்ஜி கொடுக்கும். இல்லைனா கிறிஸ்டல் ஹீலிங் பண்ணிக்கலாம். உங்கள் ரோஸ் குவார்ட்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து நல்லது பண்ணலாம் அப்படின்னாலும் பரவாயில்ல, அது மூலியமாக நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க. ஏன்னா அவங்க பண்ணிவிட்டு அவங்க ஜாலியாக இருப்பாங்க, நீங்கள் வந்து அதை நினச்சி வருத்தப்பட்டுருக்கீங்க. சம் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது வந்து கொண்டு வராமல், ஏன்னா நீங்கள் சில விஷயத்துக்கு அதில் வந்து நீ உண்மையாகவே இருந்திருக்கலாம், ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கு வந்து அவங்க ஒர்த் இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க. அவங்களோட வந்து அந்த ரெஸ்பெக்ட் அவங்கக்கிட்ட வேணும்னா உங்கள் ரெஸ்பெக்ட் வந்து நீங்கள் குறைச்சிக்காதீங்க. அவங்க வந்து அந்த மாதிரி பர்சன் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து எப்படி கிடைக்காதுல்ல. ஸோ சில விஷயத்துக்கு வந்து நீங்களும் விட்டு கொடுத்துட்டு போங்க. அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் வருது. ஸோ பெருசாக அதை எடுத்துகிட்டு போகாதீங்க அந்த விஷயத்த. ஸோ அது கிடைக்குதுன்னா அதோடு விட்டுருங்க, அதை மேலே கொண்டு போகாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹனுமர் கொடுக்குற ஒரு மெசேஜ் கைடன்ஸ் இது தான். ஸோ இதான் உங்களுடைய ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.